நீட் விவகாரம் தொடர்பாக டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறை நடத்திய வன்முறை தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் விஜய் வசந்த் ஆகியோர் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் அலுவலகத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அனுப்பியுள்ள நோட்டீஸில் நேற்று நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் முன்கூட்டியே ஒத்திவைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் குறித்த அரசின் பதில் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்குமாறு கோரியுள்ளார். 152 வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் மற்றும் தேர்வு நெருக்கடி குறித்து ஒன்றிய கல்வி அமைச்சர் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மக்களவை சபாநாயகருக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அனுப்பியுள்ள ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸில் தொடர் தேர்வு வினாத்தாள் கசிவுகள், நாடாளுமன்றம் அருகே போராடிய மாணவர்கள் மீதான காவல்துறை நடவடிக்கை மற்றும் கல்வி அமைச்சகத்தின் பொறுப்பு கூறல் ஆகியவை குறித்து விவாதிக்க அவையின் மற்ற அலுவலர்களை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மீண்டும் மீண்டும் நிகழும் வினாத்தாள் கசிவுகள் தேர்வு முறையின் நம்பகத்தன்மையை குலைத்துள்ளதாகவும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் வேலைவாய்ப்புக்காக காத்திருப்பவர்களின் எதிர்காலத்தை பாதித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். வினாத்தாள் கசிவுகளை தடுக்க வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி வலியுறுத்தியுள்ளார்.